எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வார்த்தை. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் கடந்த 2 வாரமா நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு புதிதாய் வந்தவர்களுக்காக அதையெல்லாம் ஒரு லேசா ஒரு தொடுதல் மட்டும் தொட்டுட்டு நான் இந்திய செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் முதல் நாள் உங்களோடு பேசினேன். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஒரு தீங்கு வரப்போகிறது. அந்த தீங்கு நாள் வருவதற்கு முன்பே நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். அதுல யார் நீதிமான்? யார் தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் நீதிமான். அல்லேலூயா. யார் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறானோ அவன் நீதிமான். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைகிறார்கள் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்ப நீதிமான் யாரு? விசுவாசத்தை உடையவர்கள், விசுவாச மார்க்கத்தார், அவர்களே நீதிமான்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடைகிறார்கள் என்று நான் முதல் நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 2வது தினத்துல நான் தியானிக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நீதிமான்கள் என்கிற அடிப்படையில் யார் ஒரு நீதிமான் எடுத்துக் கொள்ளப்பட்டான், அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு ஒரு தொகுப்பு மாத்திரம் எடுத்து வைத்தேன். ஏனோக்கு என்கிற ஒரு தேவ மனிதனை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் கடந்த வாரத்துல. ஏனோக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கோடிட்டு நான் காண்பித்தேன். ஏனோக்கு தினமும் காலையில எழும்பி அவர் தன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு, வீட்டம்மாவுக்கு தேங்காய் துருவி கொடுத்து, பாத்திரம் கழுவி கொடுத்து, துணி துவைச்சு கொடுத்து, துவைச்ச துணியை காய போட்டு, பிள்ளைகளுக்கு வேலையெல்லாம் கொடுத்து, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை சொல்லி, என்ன ஏனோக்கு கிளம்பி காலையில 9 மணிக்கு போனாரோ 10 மணிக்கு போனாரோ தெரியாது, ஆட்டையும் கூட்டி நேர காட்டுக்கு போய் அங்க அவருக்காக காத்திருக்கிற தேவனோடு போய் சஞ்சரிக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இவர் கொண்டு போன ஆடை அவர் அங்க விட்டு விட்டு தேவனோடு சஞ்சரிக்க போனால் இவருடைய ஆடுகளை யார் மேய்ப்பா? நான் கடவுளோடு சஞ்சரிக்க நான் மனசாதான் இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு கடவுளோட நடக்கணும்னு ஆசை, கடவுளோட பழகணும்னு ஆசை, எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, எனக்கு எல்லா நாளும் ஜெபிக்கணும், ஜெபத்துல இருக்கணும், ஊழியத்துல இருக்கணும்னு ஆசை. பட் என் காரியங்களை யார் பார்த்து கொள்ளுவா? என் தலைமுறை யார் பார்த்து கொள்ளுவா? என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை யார் பார்த்து கொள்ளுவா என்று கேட்டால், நான் கடந்த நாள்ல உங்களுக்கு சொன்னேன், ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு ரகசியத்தை சொன்னேன். ஏனோக்கினுடைய ஆடுகளை மேய்க்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருப்பார். நான் சொல்றேன், கர்த்தரை பற்றி கொண்டு அவரோடு நடக்கிறவனுடைய வாழ்க்கையில அவன் தலைமுறையா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதை தூதர்கள் பார்த்துக் கொள்வார். அவருடைய கால்கள் இடராம தாங்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த 2 வாரத்துல சொன்ன சுருக்கத்தை தான் நான் இப்ப சொன்னேன். முழு செய்தியை நான் சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் இல்லை. நீங்க இந்த வாரத்துல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன். நீங்க போய் பார்த்து முழு பிரசங்கத்தையும் கேளுங்க. கேட்டு அநேகருக்கு அதை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஒரு எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, எப்போ என் தேவன் வருவார். ஒரு நல்ல விசுவாச மார்க்கத்தில் இருக்கிற ஒரு உண்மையான தேவ பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசு எப்போ வருவார், நான் எப்போ அவரோட போவேன். ஆமென்.
தேவனை சாராத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நான் இன்னும் பல 100 வருஷம் இந்த பூமியில வாழணும். தேவனை சார்ந்து அவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய மனசுல என்ன ஆசை வரும் தெரியுமா? நீர் எப்ப வருவீர்? எப்பயா வருவீங்க? எப்பயா வந்து கூட்டிட்டு போவீங்க? எங்களால தாங்க முடியல. ஸ்கூல் ஃபீஸ் அடைச்சு தாங்க முடியல, கரண்ட் பில் அடைச்சு தாங்க முடியல, இன்டர்நெட்டுக்கு போட்டு தாங்க முடியல, வண்டிக்கு பெட்ரோல் போட்டு தாங்க முடியல, வீட்டம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுத்து தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு சுடிதார் டாப் எடுத்து கொடுத்து தாங்க முடியல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில எங்களால முடியல அப்படின்னா ஒரு நல்ல தேவ பிள்ளை, ஆண்டவரே எப்ப வருவீங்க? இந்த ஒரு பிரதிஷ்டையோ அல்லது இந்த எதிர்பார்ப்போ இல்லாதவன் தான் நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், நான் செத்து போறேன் சாகணும்னு நினைக்கிறவன் தேவ நம்பிக்கை இல்லாதவன். சரியான நம்பிக்கை உடையவன் சொல்லுவான், என்ன கூட்டிட்டு போறதுக்கு என் ஆண்டவர் வர போறார், அவர் வருவார், கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போவார். கூப்பிடுவாரா? கூப்பிட்டு போவாரா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க, நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், அதை சிந்திப்பார் இல்லை. அவங்களுக்கு சொன்ன ஏனோக்கு என்கிற ஒரு தேவ மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் கேட்டாதான், அனுபவம் உள்ளவன் கேட்டாதான் நாம என்ன செய்யணுங்கிறத சொல்லி தருவான். இல்ல, ஆப்பிள் ஏற்கனவே சாப்பிட்ட ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஆப்பிள் எப்படி இருக்குன்னு கேட்டாதான் அவர் அந்த ஆப்பிளுடைய நிறை குறை எல்லாம் சொல்லுவார். கரெக்டா? சாப்பிடாதவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, ஆப்பிள் 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 ரொம்ப ஸ்வீட் இருக்கும், ஆப்பிள் ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும், ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? நாங்க சாப்பிட்டது இல்லை. அப்ப எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க, நாங்க சொல்றோம். எல்லாரும் சொல்றாங்கன்னு நாம சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. அனுபவிச்சு சொல்லணும். சாட்சின்றோம்ல, சாட்சி 2 வகை இருக்குங்க. சாட்சிக்கு எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கு. ஒண்ணு விட்னஸ்ன்னு சொல்லுவோம். விட்னஸ்னா கண்ணுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு சொல்றதுக்கு பேர் விட்னஸ். நம்ம சபையில இவங்க இப்ப சொன்னாங்க பத்தியா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டெஸ்டமனி. என்னது? இதுவும் சாட்சி தான். புரியுதா? 2 வகையான சாட்சி. நாம வாழ்க்கையில தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அனுபவித்து சொல்ற பாருங்க, அது டெஸ்டமனி. புரியுதா? லைஃப்ல எதையோ ஒன்ன பார்த்துட்டு வந்து சொன்னா அதுக்கு விட்னஸ். ஆண்டவர் நம்மிடத்துல 2ஐயும் எதிர்பார்க்கிறார். யோவான் 15:27 சொல்லுகிறது, ஆதி முதல் நீங்கள் என்னோடு கூட இருந்தபடியினால் நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீர்கள்? சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப கூட இருந்தவன் மட்டும்தான் பார்த்திருக்க முடியும், பார்த்தவனால மட்டும்தான் விட்னஸ் பண்ண முடியும். அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார்னா நம்ம எல்லாம் விட்னஸ்களா மாறணும். பேதுரு சொல்றார், நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சி. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கொண்டதை நாங்கெல்லாம் பார்த்தோம்யா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் 2 வகையான சாட்சி எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில. எப்படின்னா, உண்மையிலே உங்க ஆண்டவர் அற்புதரா? எஸ், அற்புதர். எப்படி சொல்றீங்க? நான் என் வாழ்க்கையில அதை கண்டிருக்கிறேன்யா, நான் என் வாழ்க்கையில கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் விட்னஸ். நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா டெஸ்டமனி. அப்ப ஆண்டவருடைய அன்பை காணவும் வேணும், அவருடைய அன்பை அனுபவிக்கவும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ பிள்ளை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எப்படி காத்திருக்கணும்? சாட்சிகளாய் காத்திருக்கணும். ஆமென். வருவாரா? வருவாரா? வருவார். நிச்சயமா வருவார்ல. எதிர்பார்க்கிறீங்களா? இன்னைக்கு வந்தாலும் இப்ப மீட்டிங் முடிகிற போது வராருன்னு வச்சுக்கிடுங்க. போலாமா? போலாமா? வண்டி புதுசாச்சு.
ஆண்டவர் இன்னைக்கு வந்தா, மீட்டிங் முடிகிறப்ப வந்தா என்ன பண்றது? எல்லாம் போட்டபடியில வச்சுட்டு வந்தோம். பரவாயில்ல இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா இது அழிந்து போகிற வஸ்துக்கள், நமக்காக அழியாத வீடும் அழியாத வஸ்துக்களும் நமக்காக அங்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, அப்படின்னா நம்ம போய் வீடு கட்டுற மாதிரியா? குடியேறது இல்லையா சொல்லுங்களேன். அங்க போய் நம்ம வேலை செய்யறோம், அங்க போய் ஓலை கட்டி செட்டப் போட்டு அந்த வேலைக்கு நாங்க இடம் கிடையாது. அதனாலதான் சொன்னார், வாசஸ்தலத்தை உங்களுக்காக நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தணும். அந்த ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்பெல்லாம் புரியல, இப்ப புரியுது சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு வந்து உங்களை நான் கூட்டிட்டு போவேன், நீங்களும் என் கூட இருக்கும்படி நான் உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரா? 2000 வருஷமா இன்னும் வரல. ஏன் தெரியுமா? ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். ஏன் லேட் ஆகுதுன்னா, வந்துடலான்னு நினைக்கும் போது இந்த சாராக்கா அடுத்த வேலையை செஞ்சிடறாங்க. சரி முடிஞ்சிருச்சு, நிறுத்திட்டாங்க, நான் இறங்கி வந்துடலாம்னு நினைக்கும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க? வேற ஒரு நன்மையை செஞ்சிடறாங்க. அதுக்காக அவங்களுக்கு அங்க வேற ஒண்ணு ரெடி பண்ண வேண்டியது வேலையை பாக்கி. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? சரி வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடலாம்னு நினைக்கும் போது இவங்க இந்த பூமியில என்ன பண்ணிடுறாங்க? ஏதோ ஒண்ணு செஞ்சிடறாங்க. பரலோகத்துக்காக எதையோ ஒண்ணு செஞ்சிடறாங்க. அதுக்கு பிரதிபலம் அங்க ரெடி பண்ணி வைக்கணும் இல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இங்க ஏதோ ஒண்ணு செய்ய அது சாதாரண ஒரு காணிக்கையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு உதவியா இருக்கலாம். எது செய்றீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் அங்க ஆண்டவர் ரெடி பண்ணிட்டே இருக்க, ஏதோ ஒண்ணு கட்டிக்கிட்டே இருக்க. வந்துடலான்னு பார்த்தா 2 காரணம். ஒண்ணு, இன்னும் சுவிசேஷம் பூரணமா எல்லாருக்கும் போய் சேரலைங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம், ரெடியான மக்கள் இன்னும் இவங்க அக்கௌண்ட் அங்க நிரப்பிக்கிட்டே இருக்காங்க, அங்க வேலை முடிக்க முடியல. அதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க, நாம ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன். வேலை முடிகிற நேரத்துல மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வருதுன்னு வைங்க. 5 லட்சத்துல முடிக்கலாம்னு பார்த்தா 5 லட்சத்துல முடிச்சா அந்த நேரம் மறுபடியும் ஒரு 5 லட்சம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய முடியல, மனசு வரல, முடிக்க மனசு வரல. இந்த 5 லட்சத்தையும் இந்த வீட்டுல போடு, இப்ப வேலை மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இப்ப அர்த்தம் புரிஞ்சுதா? பரலோகத்துல நீங்க இங்க போடுற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்காக பரலோகத்துல கட்டப்பட்ட. அதனாலேயே ஆண்டவருக்கு வரல் தாமதிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் வருவார். அப்ப ஆயத்தமாக்கி இன்னும் முடிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க பூமியில செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும் பரலோகத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார். வருவார், வந்து கூட்டிட்டு போவார். காலி ஸ்தலத்துக்குள்ள முழுமையாக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிற இடத்துல ஒரு சமையலுக்கு ஆயத்தமா இருக்கு, வந்து சமைங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சமையலுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கு, நீங்க வந்து சமைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பொரியலுக்கு காய் வெட்டி வச்சிருக்கு, சாம்பாருக்கு காய் வெட்டி வச்சிருக்கு, தேங்காய் துருவி வச்சிருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க போய் சமைச்சா மட்டும். நான் போய் ஆயத்தம் பண்ணிட்டு வாரேன். நம்ம போய் தங்குனா மட்டும் போதும், அங்க போய் அவர் ஆராதிச்சா மட்டும் போதும். நம்ம போய் அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை என்கிற அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போற. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வந்து நம்மளை கூட்டிட்டு போவார். ஆமென். சரி, அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டாதான், அவன் வாழ்க்கையில அனுபவிச்சது சொன்னாதான் நம்மால என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்ப இங்க நமக்கு ஒரு விட்னஸ் ஆக, நமக்கு ஒரு டெஸ்டிமோனியலாக யார் நின்றுட்டு இருக்கிறான்னா, நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், ஏனோக்கு என்கிற பக்தன். இந்த ஏனோக்கு தன் வாழ்க்கையில தேவனை தத்ரூபமா அனுபவித்திருக்கிறார்.
ஏன்னா அங்க எழுதியிருக்கு அவர் தேவனோட சஞ்சரித்தான். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிப்போம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அடுத்து ஆமென். அப்ப அவன் தேவனோடு சஞ்சரித்து போனான். அவனை அப்ப தேவனோடு இவன் என்ன செய்தானோ சஞ்சரித்துக் கொண்டான். அவரோடு நடந்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு போன வாரத்துல சிம்பிளா ஒரு சுருக்கமா அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதை முழுசா நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து யூடியூப்ல பாத்துக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் இப்ப திரும்ப தொடங்கினா நேரம் குறைவா இருக்கு. 2 முள்ளு வேற ஓடிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருவரிடத்துல அவனுடைய வாழ்வின் அனுபவத்தை கேட்டு நாம தெரிந்து கொள்ளுகிற போதுதான், ருசி பார்த்தவனுடைய அனுபவம் தான் நமக்கு சரியான ஒரு தகவலாக இருக்கும். ஆமென். சரி, இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னையா பண்ணினீர்னு அவர்கிட்ட கேட்டார். அவர் சொல்லுகிற பதில் 24வது வசனம் போதும். ஏனோக்கிட்ட கேட்டா ஏனோக்கு சொன்ன முதல் காரணம் என்ன தெரியுமா? ஐயா, நான் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நான் கடவுளோட சஞ்சரித்தேன். வாழ்க்கையில எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, சொந்த வந்தாலும் நிறைய இருக்கு. எனக்கு முன்னாடி ஒரு 6 தலைமுறை இருக்கு. ஆதாமில இருந்து ஒரு 6 தலைமுறை, நான் 7வது தலைமுறை. ஆதாமோட மகன் சேத்தோட மகன் ஏனோசு, கேனான், மகலாலியல், யாரேது, அப்புறம் தான் ஏனோக்கு. அப்ப மேல 6 பேர் இருக்காங்க. அது போக எங்க மூத்த குடும்பத்துல காயின் பெரியப்பா இருக்காரலாம், அவர் வம்சத்துல ஒரு 7 குடும்பம் கிடக்கு. அதுக்கு பெத்து போட்டது கொஞ்சம் கிடக்கு. ஆக 1000 கணக்குல சொந்தக்காரன் கிடக்கான், ஊருக்காரன் இருக்கான். நான் பெற்றதே 300 கிடக்கு. இவ்வளவு இருக்காங்க. சரியா? எல்லாரும் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் என்னை ஒரு நாள் கூட முறைச்சு பார்க்காத நல்ல மனைவியும் இருக்கா. அப்படித்தாங்க இருக்கு. 300 வருஷம், மொத்தம் 365 வருஷம். சரியா? 300 வருஷம் தேவனோட அவர் சஞ்சரிச்சாராம். சரியா? ஆமா. இந்த 300 வருஷமும் குமாரரையும் ஒரு நாளாவது அந்த அம்மா சொல்லிருக்குமா நமக்கு வேற வேலை இல்லைன்னு? அந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வைத்து அவரோடு இசைந்து வாழ்ந்த மனைவி. மனைவி இருக்கா, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, உறவுகள் இருக்கு, எல்லாரும் இருந்தாலும் அவர்களோட நான் சஞ்சரிக்கல, தேவனோட சஞ்சரிக்கிறேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற நல்ல பாக்கியம். நாம உறவுகளோட உலகத்தோட நடமாடி கொண்டிருக்கிற போது ஒண்ணும் கிடைக்காது. பக்தன் தாவீது இப்படி சொல்லுகிறான், நான் கேராரின் குடிகளில குடியிருக்கிற 1000 நாள் வேஸ்ட். ஆமென். நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே வாஞ்சி, அவருடைய சமூகத்துல தங்கி இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு பக்தன் சொல்ற. இந்த உலகத்தோடு எத்தனை நாள் ஓடினாலும், இந்த உலகத்தாரோடு என்னதான் உறவு கொண்டாடினாலும், ஆண்டவர்களிடத்திலிருந்து வருகிற அன்பு இருக்கே, அதுக்கு ஈடிணை அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. 2011 நான் குஜராத்தில் இருக்கும்போது இது போன்ற ஒரு அனுபவத்துல இருந்து எழுதின ஒரு பாட்டு, அதனுடைய ஒரு சரணத்தை மட்டும் நான் உங்களுக்காக பாடுகிறேன். 1000 உறவுகள் அகிலம் முழுவதிலும் இருந்தாலும் உமக்கிணையாகுமா? 1000 உறவுகள் அகிலம் முழுவதிலும் இருந்தாலும் உமக்கிணையாகுமா? ஆண்டவர் உம் திரு பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவர் உம் திரு பாதத்தில் அமர்ந்து ஆனந்தம் அடைகிறேன், அவனில் இது ஆகுமா? அவனில் இது
ஆகுமா? நீரன் தெய்வம், நீரே என் தெய்வம், நிகர் ஏது உமக்கிங்கு வேறேது தெய்வம்? நீரன் தெய்வம், நீரே என் தெய்வம், நிகர் ஏது உமக்கிங்கு வேறேது தெய்வம்? அல்லேலூயா. 1000 உறவுகள், எங்க போனாலும் உறவுகள் இருக்கு. ஆனா அவருடைய அன்புக்கு இணையாக, அவருடைய உறவுக்கு இணையாக, அவருடைய நட்புக்கு இணையாக இந்த உலகத்துல ஒருத்தரை நீங்க பார்க்க முடியாது. எல்லா உறவுகளுக்கும், எல்லா நட்புகளுக்கும், எல்லா அன்புக்கும் பின்னால ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும், ஏதோ ஒரு பிணைப்பும் இந்த உலகத்துல இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான ஒரு எதிர்நோக்கம் இல்லாம, மனசார உண்மையா நேசிக்கிற ஒரு அன்பு உங்களுக்கு எனக்கு உண்டுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இவர்களோடு சஞ்சரிப்பதை காட்டிலும் தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. எங்க போயிருந்தீங்க? பிரேயருக்கு போயிருந்தோம். எங்க போயிருந்தீங்க? ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தோம். எங்க போயிருந்தீங்க? ஆராதனைக்கு போயிருந்தோம். ஏன் இவ்வளவு நேரம் வெளியில காணும்? வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வீட்டுல சத்தத்தையே காணும், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்க என்ன பண்ணணுமா? செபிக்கும் போது உங்க அறை வீடு, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம், அத போய் சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்து செபிக்கணுமா. வாசல்ல உட்கார்ந்து நானும் பெரிய பக்தனாக்கும்னு வார போற எல்லாரும் பாக்குற மாதிரி அப்படியே எடுத்து வச்சுட்டு, ஆதியில தேவன் வாரத்தை பூமி சிருஷ்டித்தார். படிக்கலாமா? கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றேங்கிற பேர்ல ஊரு கேட்க கத்தி பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து அப்படியும் பண்ணக்கூடாது. தனி ஜெபத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, தனி ஜெபத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சரியா? ஆமா, இது நிறைய குடும்பத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன். புருஷன் சரியா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், பையன் ஒழுங்கா வீட்டுல சம்பாத்தியத்தை கொண்டு கொடுத்திருக்க மாட்டான். இந்த அம்மா ஹால்ல உட்கார்ந்து ஜெபிக்க, ஆண்டவரே என் புருஷனை சந்தியம் ஆண்டவரே பிடித்து கொண்டு வர. அந்த அம்மா ஜெபிக்கிறதுலயே ஒரு விதமான ஒரு வக்கரம், ஒரு கோபம், ஒரு வெறி தெரியும். அது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஆளுக்கு கைய காலம் முடிச்சு கொண்டு வர மாண்டவரேங்கிற மாதிரியே இருக்கும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், பறவைக்கு முன்னால அதுக்கு கண் காண என்ன செய்யாத, வலைய போடாதேன்னு இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமா. புருஷன் காது கேட்க ஜெபம் பண்ணு, கத்தாவே ஒரு சந்தை மண்டரு சந்திக்கணுமா? ஏன்னா இவன் பண்ற வேலை அப்படி. ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரசிக்கப்படுவாரு மாட்டார். யோசித்து பாருங்க, தனி ஜெபம். அதனாலதான் தனிமையில ஜெபிக்கும் போது சத்தமா ஜெபிக்கிறீங்களா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோட ரகசியமா பேசுறான். நீங்க பேசுறது கேட்கிறவனுக்கு ஏதோ கலபலான்னு கேட்கும், அவன் என்னத்த உளறிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. சரியா? ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியும் என்ன சொல்றான். ஏன்னா பவுல் சொல்றார், நான் அந்நிய பாஷையில பேசினா என் ஆவி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும். சொல்ல புரியுதா? ஏன் ஆவி தேவாவியானவரோடு இணைந்து தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறபடினால். ஏன்னா ஏன் ஆவி தேவ ஆவியானவரோடு இணைகிற போது நான் என்ன வேண்டிக் கொள்ளணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன வேண்டிக் கொள்ளணும்னு எனக்கு தெரியாதபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சோட பரிசுத்த ஆவியானவர் என் ஆவிய கூட சேர்த்துக்கிட்டு எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதுக்கு தான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்கோடு சொல்றது. அப்ப நாங்க இன்னும் அந்நிய பாஷை படிக்கலையே, எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையேன்னா அந்நிய பாஷை பாடம் படிச்சு சொல்லி தந்து வர்றது இல்ல. அந்நிய பாஷை பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்து படிக்கிற பாடமும் இல்ல. இன்னைக்கு சில இடங்கள்ல நடக்குது, சொல்லிக் கொடுக்குறேன், கிளாஸ் நடக்குது. 4ஆம் கிளாஸ் 5 வகுப்பு நடந்துருச்சு, 8 வகுப்பு நடந்துருச்சுன்னு பாடம் நடத்தி ஒருத்தர் அந்நிய பாஷையில கவிதை பாடுறாராம். அந்நிய பாஷையில கவிதை எழுதுகிறாங்களாம். ஏமாத்தலாம், ஆனா இந்த அளவுக்கு உலகத்தை நினைச்சக்கூடாது, ஏமாத்தக்கூடாது.
சரியா? சரி, போகட்டும், விஷயத்துக்கு திரும்புவோம். அப்போ நம்ம ஆவியில ஜெபித்து அந்நிய பாஷையில ஜெபித்தா அது தேவனிடத்துல ரகசியமா போய் நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அபிஷேகத்துல நிரம்பணும்னு கேளுங்க. கேட்டு பெற்றுக்கொண்டு ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல ஆராதிங்க. சோ ஜெபிக்கும் போது கதவை பூட்டிக்குங்க. தேவனோட சஞ்சரிங்க, தேவனோட நடங்க, அவரோடு உறவாடுங்க, அவரோடு. நீங்க வண்டி ஓட்டும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுங்க. வீட்டு காரியங்களை செய்யும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே காரியங்களை செய்யுங்க. காய்கறி வெட்டும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டே வெட்டுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்றேன், உண்மையில சொல்றேன். எங்க அம்மா லைஃப்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் எங்க அனுபவத்துல கண்ட ஒரு ரகசியம் சொல்றேன். அரிசி உலையில போடும்போது கொஞ்சம் அரிசி தான் இருக்குங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து வீட்டுக்கு ஆள் வருது, கொஞ்சம் அரிசி தான் இருக்கு, உடனே போய் வாங்க முடியாது. அந்த அரிசியை கழுவி ஸ்தோத்திரம் பண்ணி போடும்போது ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுட்டு பானையில கொதிக்கிற அந்த உலையில போடுறாங்க. சோறு வேகும் போது அந்த பானை நிரம்பி வழிஞ்சு நிற்குது. இவங்க போட்ட அரிசிக்கு அந்த அளவுக்கு வரக்கூடாது, ஆனா பானை நிரம்பி. ஜெபத்தோட செய்து பாருங்க, ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அதுக்காக நான் இன்னையில இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து எங்க வீட்டு 4 பேருக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணி பொங்குவேன். பாஸ்டர் சொல்லியிருக்கார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இவர்கிட்ட போய் கேட்டா ஏன் சொல்ல, நான் தேவனோடு சஞ்சரித்தேன். இப்போ 300 வருஷம் நான் கேட்கிறேன், ஏனோ கையா உனக்கு இந்த 300 வருஷத்துல ஒரு நாள் கூட தலைவேதனை வரல? வந்துச்சு. காய்ச்சல் வரல? அது வந்துச்சு. டிசென்ட்ரி வரல? வந்துச்சு. வீட்டமாக உங்களுக்கு நடுவில் சண்டை வரல? வந்துச்சு. பிள்ளைகளால உங்களுக்கு நிம்மதி போகிற நிலைமை வரல? வந்துச்சு. அப்போலாம் அப்பவும் செஞ்சிருச்சு. எனக்கு காய்ச்சல் வந்த போது நான் தேவனோடு சஞ்சரித்தேன். தலைவேதனை வந்தவுடனே நான் முடங்கி படுத்துப்பேன். இன்னைக்கு வரலாண்டாரு லீவு. மூத்த பையனுக்கிட்ட லெட்டர் எழுதிட்டே, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக வெயிட்டிங்ல நிற்பார், நீ போய் இந்த லெட்டரை கூட நான் வரலன்னு சொல்லு சொன்னாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றார், இல்ல எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் தலைவேதனை ஒரு தடை இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் வயிற்று போக்கு ஒரு தடை இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் காய்ச்சல் ஒரு தடை இல்லை. ஏதோ வந்தாலும் நான் அவரோட சஞ்சரிக்கிறத மட்டும் நிறுத்தல. தலைவேதனை வந்த அன்னைக்கு என் மனைவிக்கு மசாலா அரைச்சு கொடுக்க நான் தவிர்த்தது உண்டு. ஆமா ஏமா எனக்கு தலைவேதனை இருக்கு, இன்னைக்கு நீ அரைச்சுக்கோ. எனக்கு உடம்புக்கு முடியாம போன அன்னைக்கு வீட்டுல தண்ணி எடுத்து கொடுக்காம நான் படுத்த நாள் உண்டு. ஆனா தேவனோடு சஞ்சரிக்காம மட்டும் இருந்ததில்ல. எத்தனை நாள்? 300 வருஷம். 300 வருஷம் ஒரு மனுஷன் தேவனோட சஞ்சரித்து ஏனோ கிட்ட கேட்டா ஏனோக்கு சொல்றாரு, நான் ஒரு நாள் கூட மழை வர்ற அன்னைக்கு மழையாவது வெயிலாவது, மழை எங்களுக்கு தடை இல்லை, வெயில் எங்களுக்கு தடை இல்லை, பனி எங்களுக்கு தடை இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் தாங்கும் தணலுமா என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். மழை வந்தா கொடையா வருவார், ஆமென். வெயில் அடிச்சா நிழலா வருவார், பனி அடிச்சா அக்னியா வருவார். எல்லாத்துக்கும் அவரே எல்லாமா இருக்கிறார். நான் அவர் கூட போனா மட்டும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்துக்குள்ள இறங்கினப்போ கடுமையான வெயில், வனாந்தராச்சே, கடுமையான வெயில், வேர்க்கிறது. என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னார், இனிமே உனக்கு வேர்க்காதுவோ, என்ன பண்ணுவீங்க? நானே உங்களுக்கு அப்படியே நிழலா மாறி ஒரு ஸ்தம்பமா. இப்ப நம்ம ஆளுகளுக்கெல்லாம் மேகத்துக்கு கீழே இருந்தோம்னா குழு 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 ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்காங்க. இதுல வேற வனாந்தரத்துல நல்ல காத்து, சுகமான காத்து, நிழல். வேப்ப மரத்து நிழல்ல வெளிக்காத்து அடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் மத்தியானம் சோத்தை தின்னுட்டு உட்கார்ந்தா அப்படியே கண்ண சொக்கி அப்படியே ஒரு கைத்துக்கட்டல எடுத்து போட்டு வேப்ப மரத்து அடியில படுத்தோம்னா மத்தியானம் அப்படியே ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். ஆவா. இப்ப சொல்லுங்க, வனாந்தரத்துல மேகஸ்தம்பம், நல்ல நிழல், வனாந்தரத்துல நல்ல காற்று. இந்த காற்று அடிக்கும் போது அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சுகமா இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா. இப்ப ஏனோகிட்ட போய் கேட்டா ஏனோக்கு சொல்ல, அவர் எனக்கு பகல்ல நல்ல நிழலா இருந்தாருப்பா, நான் ஏன் வீட்டுல கிடக்க போறேன்? வீட்டுல கிடந்தா பல குடைச்சல். அதுக்கு அவரு கூட போயிட்டா சஞ்சரிச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் அவர்கிட்ட போய் நல்லா பேசி சந்தோஷமா நாங்க உலாவிக்கிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வருவோம். வந்த உடனே சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா. எத்தனை வருஷம்யா? நம்மளால முடியுதா? உங்களால செஞ்சிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ணல, சோத்திரம் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஜெபம் பண்ண மாட்டோம், சோத்திரம் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே, ஆமீன் கர்த்தாவே பட்டாச்சுப்பா, முடிஞ்சு. மணிக்கூறுகள் ஜெபிப்பேன்னு 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க. என்னைக்கு? ஜனவரி 1ஆம் தேதி. ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்து ஆண்டவரை 3 மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல நின்று ஒரு வழி ஆக்கிருவேன் ஆண்டவர். உண்மை. ஆண்டவருக்கே ஒரு சின்ன பயம் வரும், நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. பார்த்தா 3 நாளைக்கு அந்த 3 மணி நேரம் எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், முழுக்க மானசாந்திரம் 3 மாசத்துக்கு. ஆமா, சிலருடைய தீர்மானம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் டீ கட்டிச்சு இழுத்து, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன இங்க நிக்கிறிய ஜெப நேரம் தான். ஆனா ஒருத்தர் 300 வருஷம். உங்களால இன்னைக்கு சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நான் ஆண்டவரோட நடப்பேன்? சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே ஆனந்தமே பரமானந்தமே எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு நிச்சய மாட்டேன். பவுல் சொல்றார். ஆமீன். என்ன வந்தாலும் தேவனோடு இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்? நான் நீதிமான் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறவன் அல்ல, தேவனோட சஞ்சரிக்கிற நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நீதிமான்களா இருக்கணும்? தேவனோட சஞ்சரிக்கிற. அப்ப இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வருமா? அல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். உங்க விசுவாச வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். வேத வாசிப்பில் ஒரு மாற்றம் வரணும். எல்லாத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நான் பிரசங்கத்தை முடிச்சிடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஏன்னா இது 3வது வாரமா கண்டினியூ ஆகுது. ஆமா, ஆனா இன்னைக்கும் அது முடிகிற மாதிரி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை கூட சுருக்கமா பார்த்து நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வார்த்தையை கூட வாசித்து கேட்போம். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேட்டா, ஐயா நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசியம் 1வது ரகசியம், நான் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன் 300 வருஷம். 2வது நான் என் குடும்பத்தோடு நல்ல உறவில் இருந்தேன். யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்? குடும்பத்துக்குள்ள நல்ல ஐக்கியம். சபையில பாத்தீங்கன்னா
அப்படி காட்டுவாங்க. வீட்டுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, அன்பு கிடையாது, ஒரு சகோதர சிநேகம் கிடையாது, சொந்த கூட பிறப்பு கிட்ட பேசுறது இல்ல, பெத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல. இன்னைக்கு மாடர்ன் ஃபேமிலியா மாறிட்டாங்க. வைஃப் ஒரு ரூம்ல இருக்கு, புருஷன் ஒரு ரூம்ல இருக்கிறார். இவர் இங்க இருந்து வாட்ஸ்அப்ல அடிக்கிறார், டீ கொண்டு வந்து கொண்டு. அந்த அம்மா டீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல அடிக்குது, டீ ரெடி. இப்ப எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வாட்ஸ்அப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் இப்ப எப்படி பண்றாங்கன்னா, இந்த ஸ்டிக்கிங் ஒண்ணு இருக்கு. ஸ்டிக்கி நோட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க, யூஸ் பண்றீங்களோ? அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஒட்ட வேண்டியது, அதை பார்த்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியது. புருஷனும் பொண்டாட்டி பேச்சு கிடையாது. காலையில 5 மணிக்கு புருஷனுக்கு ட்ரெயின், வெளியூர் போகணும், பிசினஸ் விஷயமா. 2 பேருக்குள்ள சரியான உறவு இல்லை, பேச்சு கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ள புருஷன் எழுதி வைக்கிறார், எனக்கு காலையில 5 மணிக்கு ட்ரெயின், வெளியூர்ல பிசினஸ் போகணும், என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு ஸ்டிக்கி வச்சுட்டார். வச்சுட்டு படுத்துட்டார். காலையில முழிச்சு பார்த்தா மணி 8:30. கட்டுப்பாயிட்டார். கட்டுப்பாய் கோபத்துல திட்டலானங்க வந்தா எட்டி பார்த்தா 4 கிளாஸ் டீ இருக்குது. 4 கிளாஸ் டீ இருக்குது. 4 மணிக்கு ஒரு கிளாஸ் டீ, அதுக்கு கீழே ஒரு பேப்பர், மணி 4 ஆயிடுச்சு, எந்திரிங்க. அடுத்த கப்ப பார்த்தா மணி 5 ஆயிடுச்சு, எந்திரிங்க. ஏன்னா 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க? அடுத்த மணி 6 மணி ஆச்சு, எந்திரிங்க. 7 மணி ஆச்சு, எந்திரிங்க. 4 கப். அந்த அம்மா கரெக்டா தானே எழுப்பி இருக்கு. அவர் 4 மணிக்கு எழுப்பி ஸ்டிக்கி படிச்சிருக்கணுமா இல்லையா? குடும்பத்துல சரியான உறவு இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான கம்யூனிகேஷன் இல்லைன்னா இப்படித்தான் நிறைய சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் வாழ்க்கையில. எல்லாம் கைவிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி, ஐயோ ட்ரெயின் போச்சேன்னா போன ட்ரெயினை பிடிக்க முடியாது, போனதுதான். வாழ்க்கையில இளமை போனதுதான். வாழ்க்கையில எல்லாம் போன திரும்ப கொண்டு வர முடியாது. அப்ப இருக்கிற காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்போடு, ஐக்கியத்தோடு, பண்போடு, பக்குவத்தோடு பழகி நாம ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்தோமானால் அவர் வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு போவோம். ஏனோக்கு தன் குடும்பத்தோடு நல்ல உறவில் இருந்தான், மனைவியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தான், பிள்ளைகளோட நல்ல உறவுல இருந்தான். ஆமென். இல்லையா? இன்னைக்கு நேரம் ரொம்ப போயிடுச்சு, அதனால நான் இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். நாம் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னைக்கு 2 காரியம் சொல்லிக் கொடுத்தேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் சில விஷயங்களை தியானிப்போம். அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க? 1, தேவனோடு சஞ்சரித்தான். 2, குடும்பத்தோடு நல்ல உறவு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். குடும்பத்துக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள எங்கேயாவது உறவு கட்டாயி கிடந்ததுன்னா பேச மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செத்தாலும் பேச மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் எங்க பேசுறது? இல்ல சீரியஸா அந்த அம்மா சொல்லும், நான் என் ஜீவன் போனாலும் பேச மாட்டேன் பாஸ்டர். இது பேசாதனாலே ஜீவன் போயிடும். செத்துருச்சா? செத்ததுக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் இதை பேசுவோம். நாங்க தானே பாசமா தானே பேசுவோம். இப்படியாக அன்பு சகோதரி இத்தனை ஆண்டுகள் விசுவாசத்துல வாழ்ந்தார்கள், அப்புறம் நாங்க தான் பேசுவோம். அதுங்க பேசுவோம். உயிரோடு இருக்கிற காலம் கொஞ்ச காலம், நம்ம எத்தனை காலம் இந்த பூமியில வாழ்வோம் தெரியாது. இருக்கிற காலம் உறவுகளிடத்துல நல்ல நட்புகளோடு, சகோதர சிநேகத்தோடு, அன்போடு, தேவ ஐக்கியத்தோடு. அந்த தேவ அன்புக்கு பெயர் அகாப்பேன்னு பேர். என்னது அகாப்பேன்னா? லவ், காட்ஸ் லவ். காட்ஸ் லவ், தேவ அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள நிரம்பும். அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயம், மாமியார் சொன்னதை மறக்கும், மன்னிக்கும். உறவுகள் செய்ததை மன்னிக்கும், மறக்கும். ஆமென்.
தேவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏனோக்கு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் என் குடும்பத்தோடு நல்ல உறவுல வாழ்ந்தேன். ஏன்னா அந்த உறவுகள் சாட்சி சொல்லணும். ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு சம்பவம் சொன்னார். அவர் ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கிறார். ஒரு மரண வீட்டுக்கு, அந்த மரண வீட்டுல மனைவி மரித்து கிடக்குறாங்க. புருஷன் அப்படி சோகமா இருக்கிறார். புருஷன்கிட்ட போய் அந்த போதகர் ஆறுதல் சொல்லான்னு, சரி சாக்கோச்சா, சரி சாக்கோச்சா, என்ன பண்றது, நடக்கக்கூடாது அப்படின்னு தோல்ல கை வச்சு ஆறுதல் சொல்ல போனப்போ அந்த புருஷன் சொன்னாராம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப அவளுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. அப்ப அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கலாமா? போயிட்டாங்கடா சந்தோஷம்னு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. நம்முடைய உறவுகள் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி வாழணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரோடும் நல்ல அன்போடு ஐக்கியத்தோடு. இன்னும் ஒருபடி மேல சொன்ன வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்களை வரவேற்பார் உண்டாயிருக்கும்படி அனித்தியமான அழிந்து போகிற வஸ்துக்களாலே சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். சம்பாதிச்சு நல்ல நட்புகளை சம்பாதிங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை பார்த்துக்கிட்டு இப்படி பாவாதீங்க. பக்கத்துல குடியிருக்கிறான், நமக்கு திடீர்னு ஒரு கால் தட்டி மாதிரி கீழே விழுந்தா பட்டுன்னு ஓடி வந்து தூக்கணும்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தானே வரணும். மலையாளத்துல அழகா சொல்லுவாங்க, தூரத்து பந்துக்களும் அடுக்கத்து சத்துருக்களும் நன்னு. சொந்தக்காரன் தூரத்துல இருக்கிறது தான் நல்லது, பக்கத்துல இருந்தா குடைச்சல். வாரம் 2000 கூட 1000 கூடன்னு கடன் கேட்டுக்கிட்டு இருவான். கொடுக்கலன்னா அதை வேற குடைச்சலா சொல்லுவான். சொந்தக்காரன் தூரமா இருக்கட்டும். அடுக்கத்து சத்ரு, அதாவது அந்நியம் பக்கத்துல இருக்கிறது நல்லது. ஏதாவதுன்னா ஐயோ நல்ல அக்கா வச்சேன் ஓடி வந்து, நல்ல தம்பி ஆச்சேன் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஆமா சொல்லுங்களா? எல்லாரோடும் நட்புறவோடு நல்ல பண்புகளோடு பழகுவோம், வாழ்வோம். குறிப்பா குடும்பத்துக்குள்ள உறவுகளை பலப்படுத்துவோம். எங்கேயாவது நம்ம உறவுகள் எங்கேயா முட்டி முரசி நின்றுகிட்டு இருக்கா, உறவுகளை சரிப்படுத்தும். கர்த்தர் வரப்போகிறார், அவரோடு இதை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் இந்த உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரதானமாய் சொன்ன காரியம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என் குடும்பத்துல சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்திக்குவேன். என் குடும்பத்துல பேசாதவங்கள்ட்ட பேசுவேன், சண்டை போட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன், வெறுத்தவங்கள்ட்ட பழகுவேன், நான் எல்லாரோட அன்பா ஐக்கியமா இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு தேவனோடு பழகுவேன்னு ஒரு முடிவெடுங்க. நான் இன்னையில இருந்து ஆண்டவரோட பேசுவேன்னு சொல்லுங்க, ஆண்டவரோட நடப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்லுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா, பாக்கியவதியாய் பாக்கியவானாய் நான் மாற விரும்புகிறேன் என்று இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுமா? எல்லாரும் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் எல்லாம் எடுத்தேன்னா எனக்கு நேரம் பத்தாது, அதனாலதான் நான் முடிச்சுட்டேன். ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டவர்ட்ட சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல உறவு, என் சகோதரர்களோடு, என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என் தாய் தகப்பனோடு, என் உறவுகளோடு ஒரு நல்ல உறவுல, நல்ல ஐக்கியத்துல, நல்ல நட்புல நாங்கள் மாறுவோம். இனி கசப்போ விரோதமோ எங்க சொந்தங்களுக்கு விரோதமா, என் சொந்த சகோதரனுக்கு விரோதமா, என் சொந்த சகோதரிக்கு விரோதமா, என் சொந்த கணவனுக்கு விரோதமா, என் சொந்த மனைவிக்கு விரோதமா, அல்லது என்னுடைய சொந்த பெற்றோருக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கசப்புகளையோ வைராக்கியங்களை நாங்கள் சுமக்க மாட்டோம். இன்னையிலிருந்து நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தங்களா இருப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இன்னையிலிருந்து நாங்க உங்களோடு நடப்போம். இன்னையிலிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்ல, நேரம் ஒதுக்கி உட்காருவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்ல, நேரம் ஒதுக்கி உட்காருவோம். உங்க சமூகத்துல உட்காருவோம், உங்களோட பேசுவோம், உங்களோட பழகுவோம், உங்களோட நடப்போம், உண்மை ஆராதிப்போம், உண்மை மகிமைப்படுத்துவோம், உங்களுடைய சத்தம் கேட்போம். இன்னையிலிருந்து உம்மோடு சஞ்சரிக்கிற ஏனோக்கை போல ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நாங்க உம்மோடு நடக்கணும்ப்பா, அப்ப உம்மோடு நடக்கணும்ப்பா. நாங்க இதுவரைக்கும் நடந்தது பத்தாது, உம்மோடு நாங்க பழகினது பத்தாது, உம்மோடு பேசுனது போதாது. நாங்கள் இன்னும் அதிகமா இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும்
நாளும் கேட்டை சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் நாங்கள் உம்மை அறிய வேண்டும், இன்னும் அதிகமாய் உம்மோடு நடமாட வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும், உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும். எங்களோடு வாரும் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் நாங்கள் கேட்கணும். பேசும், ஆளுகை செய்யும். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேலுடைய கிருபையின் கரம் அமர்ந்திருப்பதாக. இன்னையிலிருந்து இந்த பிள்ளைகள் உம்மோடு நடக்கட்டும், உம்மோடு சஞ்சரிக்கட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய சத்தம் கேட்கட்டும், உம்முடைய மனதை புரிந்து கொள்ளட்டும். குடும்ப உறவுகளிலே ஆமென் தகப்பனே, ஒரு நல்ல இணக்கத்தை, ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஒரு உறவை உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தார். ஆசீர்வதி. நாங்கள் இவைகளை சரிபடுத்திக் கொள்ள கருவதார். உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இன்னைக்கு நாங்கள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன் தகப்பனே, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.